1 சாமுவேல் 30:8 யாராவது வாசிக்கிறீங்களா? So David inquired of the Lord, saying, Shall I pursue this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for you shall surely overtake them, and without fail recover all. Amen. 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். The last part of the verse says, you will recover all. Amen. Without fail recover all. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். In Tamil it says, you will recover all. And in English says, without fail recover all. நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். The Lord wanted to tell us that whatever we lost, we will recover all of them. Amen. How many of you want to recover? Hallelujah. Amen. Sometimes knowingly or unknowingly we will lose something in our life. Amen. Or I can say like this, you have lost something in your life, but God wants to restore everything into your life. Amen. God wants to help you to recover everything. Today's message title is recover all. Amen. நாம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are in need of recovering all of that we lost. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை வைத்திருந்தாராம். ஒரு ஆடு தான் காணாம போயிட்டுதான். ஒரு ஆடு தான் அவர் இழந்தார். ஆனா அந்த ஒரு ஆடை தேடி அதை கண்டுபிடித்த உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bible records that there was a shepherd who had 100 sheep, and out of the 100 one was lost, but he went to pursue after that, and he recovered that, and there was great joy. Amen. After he recovered that. நம்ம இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம் அது பெரிய சந்தோஷமா இருக்கும். The joy we get when we recover that we lost, that is very great. என்னுடைய ஒரு ரீடிங் கிளாஸ் ரொம்ப ப்ரெஷியஸாக நான் வச்சுருந்த ஒரு சின்ன கேஸில் அது நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரீடிங் கிளாஸை ஃபோல்டு பண்ணி வைத்துக்கொள்ளலாம். I had a reading class that can be folded and it's very small and compact. அது எனக்கு ஒரு முறை ஆனந்த் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. That was gifted to me by brother Anand. அது ஒரு சமயத்தில் நான் அதை காணாம போயிடுச்சு. I lost that one time. ஸோ ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடினேன். I searched throughout the home for many days. அதுக்கப்புறம் காஸ்கோல நிறைய ரீடிங் கிளாஸ் வாங்கி தொலைச்சு, அது வேற. After that I also purchased lot of reading glass from Costco and I lost them too. ஆனால் நிறைய இருந்தாலும் இது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப க்யூட்டாக இவ்வளோண்டு சின்ன கேஸில் நீங்கள் மடித்து வச்சிடலாம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி. ஸோ அது எப்படியாவது வாங்கணும், அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ட்டு தேடிட்டே இருப்பேன் வீட்டில். Even though I had many other reading glasses, I always search for this one because I like it most and it's very small in size. ஆனால் கிடைக்கல. But I couldn't get that. ஆனால் என் மைண்ட் எல்லாம் எப்படியாவது அது கிடைக்கணும்னு மனசில் எப்போனாலும் என்ன தேடினாலும் அதையும் கூட சேர்ந்து தேடுவேன். சரி, But always in my mind I wanted to search for that. Whatever I am searching, I always search for this also along with that. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம், after about a year, ரான்ச்சோ குக்கமங்கால ஒரு நாள் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, when I was preaching in Rancho Cucamonga, அந்த புல்பிட்ல சும்மா அந்த நோட்ஸை வச்சுட்டு இப்படி கையை வச்சு பார்த்தா உள்ள ஏதோ படுது. I was keeping my note and I was just touching the pulpit and I saw something. மெசேஜ் டைம்ல அது பார்த்தா அது என்னுடைய அந்த ரீடிங் கிளாஸ் கேஸ், ரீடிங் கிளாஸோட 1 இயர்க்கு அப்புறம் அந்த புல்பிட்ல உள்ள இருக்கு. மெசேஜ் டைம்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன். During the message time itself, I have noticed that even after a year, I could find that glass. அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் அப்படி இருந்ததே இல்லையா? The joy I had on that day was so great. சில நேரம் ஒரு பெண்ணை நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற பெண்ணை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அது கிடைக்கும் போது இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. Suppose if you have a pen that you are usually use and then you lost that and when you search and you found it, you will get great joy. இதெல்லாம் தொலைக்கிறவங்களுக்கும் தேடுறவங்களுக்கும் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் இதை அனுபவிக்க முடியும். So only those who lost and search and find, they can enjoy this joy. ஒரு சில நீங்க வசதியானவங்க இருப்பீங்க, தொலைஞ்சிட்டா அது போனா போது நாளைக்கு இன்னொன்று வாங்கிக்கலாம்னு இருப்பீங்க. Some of you are very rich. If you lose something, you can get another one next day. ஆனா தொலைந்தது திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய சந்தோஷம். So whatever we lost, if we recover it, it will be a great joy. கர்த்தர் நமக்கு சில இழந்ததை நமக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். The Lord wanted to give certain things that we have lost in our life. இங்கு தாவீது ஒரு காரியத்தை இழந்திருந்தார். Here David lost something in his life. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல்
30வது அதிகாரம் 4, 5, 3-5 வசனங்கள்ல 3 and 5ல சொல்லப்பட்டிருக்கு. தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து போயிருந்தார். See, if you look at here in 1 Samuel chapter 30 verse number 3 and 5, it வாசிக்க says தேவையில்லை, நேரம் இல்லாதனால நாங்க வேகமா அதை சொல்லிட்டு போகிறோம். David lost his wives and all his property. அவர் எதிர்பாராத நேரத்துல சத்ரு வந்து எல்லாவற்றையும் எடுத்து அபகரித்து கொண்டு போனான். During the unexpected time, the enemy came and he took everything that belongs to David. இன்னைக்கு உங்களோட கர்த்தர் உங்களுக்கு எதை திருப்பி கொடுக்க விரும்புகிறார், எப்படி அதை கொடுக்க விரும்புகிறார் என்பதை தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Today I want to meditate and speak to you about what the Lord wanted to give you back and how he want to give you back. எத்தனை பேர் முதல்ல திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you desire to recover all? Amen. Amen. சில நேரங்களில் நம்மள அறியாம சில காரியங்களை இழந்து விடுகிறோம். Sometimes without knowingly we lose certain things in our life. ஆனால் அதை கர்த்தர் திரும்ப கொடுக்க But விரும்புகிறார். the Lord wanted to give them back to you. முதலாவது குறிப்பு, சத்துருவால் எடுத்துக்கொள்ளப்பட்டதை கர்த்தர் திரும்ப கொடுக்க The விரும்புகிறார். first thing I want to tell you is the things that are lost or taken by the enemy, the Whatever Lord the will give it back. Yeah, whatever the enemy has stolen, maybe you can remove this mic, you can remove the stand. Whatever the enemy has stolen from your life, God wants to give it back to you. Amen. Amen. Hallelujah. Bible says the enemy the thief comes to steal, kill and destroy. Amen. Hallelujah. Here David lost all his precious blessings because the enemy came and took everything from his life. அப்பொழுது எடுத்துக்கொண்டு போன போது தாவீது அந்த இடத்துல இல்ல. When the enemy took these things away from him, David was not there. தாவீதும் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் அந்த ஊருக்கு திரும்ப வந்தபோது, And David and all his people came back to this town again. எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருந்ததை பார்த்தான். He saw everything he had was lost. தாவீது இழந்தா எனக்கு என்னன்னு இருக்கீங்களா? If David lose something, what is for me? இப்போ நீங்க எல்லாம் திரும்பி நைட்டு வீட்டுக்கு போறீங்க. You all going back to your home, right? You will go, right? Yes. When you are going, your house is not there, how you will feel? இப்போ மட்டும். Now they realize. Now they are not realizing that part. They are realizing why this man is telling the very first New Year, right? அதுதான் பிரச்சனை. That is the problem. ஒன்னாம் தேதி அதுமா இப்படியா சொல்றது? On the first day itself, this is how he has to tell. இப்படி உட்கார்ந்திருந்தா அப்படிதான் சொல்லணும். If you are sitting like this, that's how I can tell. நம்ம போறோம், அங்க வீடே இல்லைன்னா எப்படி இருக்கும்? If you go there and if you don't find your home, how you will feel? அதுதான் இழந்து போறது. That is what is being lost. Amen. தாவீது அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு காலத்துக்குள்ள போனார். David went through such a difficult and painful situation. நம்ம இழந்து போகிற காலங்கள் எப்பொழுதுமே வேதனையான காலம். When we lose something in our life, it is always difficult times in our life. தாவீது இழந்து போன ஒரு நிலைமைக்குள் இருந்தார். David was in a situation that he lost what he had. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க verse 4ல எல்லாரும் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். In verse number 4 in 1 Samuel chapter 30, it records that everybody wept until they had no more power to weep. Amen. இழந்து போகும்போது ஒரு அழுகையின் காலத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். When you lose something you had, you have to go through a period of weeping. இந்திரா சொன்னா எங்களுக்கு அருமையான என்னுடைய சொந்த சகோதரனை இழந்தோம், இந்திராவுடைய தாயாரை இழந்தாங்க, இது அதுக்கப்புறம் என்னுடைய நண்பனை இழந்தோம், இன்னும் எங்கள் ஃபேமிலியில் இன்னும் ஒரு சில கசின்ஸ் எல்லாம் இழந்தோம். அந்த இழந்து போகிற காலங்கள் ஒரு அழுகையின் காலமாக மாறுகிறது. During the testimony, Sister Indra was telling that we have lost many people in our life and those are very painful and difficult times. நாங்க மாத்திரம் இல்ல, இந்த காலகட்டங்கள்ல அநேகரை இழந்திருக்காங்க. நீங்க கூட அநேகரை இழந்திருக்கலாம். It's not only us, many of you might have already lost certain people in your life. இந்த இழப்பின் காலம் ஒரு அழுகையின் காலமாக தாவீதுக்கு மாறியது. The time of loss became a time of weeping for David. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் நிமித்தம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The next verse it says that David was greatly distressed. That is there in verse number 6. இழப்பின் காலம் அழுகையின் காலம் மாத்திரமல்ல, அது ஒரு நெருக்கத்தின் காலமாக மாறி விடுகிறது. The duration of loss is not only time of weeping but is also time of distress. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இழப்பின் காலம் எளிதானதல்ல. It is not an easy thing when you go through a loss.
தாவீது அப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தினுடாய் கடந்து சென்றார். David went through such a difficult time period. நம்முடைய வாழ்க்கையிலும் Even in our life, இப்படி கடினமான காலங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது when we go through such difficult time, கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். the Lord has a plan for us. தாவீதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். God had a plan for David. எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருந்தார்? What kind of plan the God had for David? சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு திட்டத்தை The வைத்திருந்தார். plan was David to recover all he lost. ஏமன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை How வைத்திருக்கிறார்? many of you believe that the Lord has a plan for you also? ஏமன் Amen. உங்களுடைய இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை The வைத்திருக்கிறார். Lord has a plan for you to recover what you have lost in your life. எத்தனை பேர் திரும்ப பெற்றுக்கொள்ள How விரும்புறீங்க? many of you desire to get it back? தாவீது திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு For David to get it back, சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. he had to do certain things. சத்துரு எதெல்லாம் திருடினானோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தாவீது சில காரியங்களை செய்ய வேண்டியவராய் இருந்தார். Whatever the enemy took and take it away, David has to do certain things to recover it. Amen. If you want to recover everything from the enemy which he has stolen from your life, you have to do something. Amen. The first you need to do, you need to strengthen yourself in the Lord. Bible says David strengthened himself in the Lord his God. Even though he went through time of weeping, even though he went through time of distress, in midst of everything, he strengthened himself in the Lord. Because only one purpose, I want to recover. Amen. Hallelujah. You may go through time of weeping. You may go through time of distress. But nothing should stop you from strengthening yourself in the Lord. Amen. 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 Hallelujah. Hallelujah. இதுவைகளின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்குள் திடப்பட முடியும் என்பதற்கு தான் கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். Even in midst of all this challenging time, weeping time, distress time, losing the things, in midst of everything, you can strengthen yourself in the Lord. That's why God has recorded this incident in the Bible. Amen. How many of you believe that? Amen. You can strengthen yourself in the Lord. Amen. Amen. Hallelujah. No one was there to motivate David, to encourage David. No one is there to comfort David. Bible says even the people who were with him, they turned against him. Amen. But in midst of everything, he strengthened himself in the Lord. Amen. 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 எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க many of you believe? நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும்னு? How many of you believe that you can strengthen yourself in the Lord? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, You are going to recover. you are going to recover. You are going to recover all. You are going to recover all. It looks like that you are going to recover from COVID. I'm not talking about that recover. You will recover that also. Amen. Amen. Hallelujah. But you are going to recover whatever the enemy has stolen from you. Amen. Amen. Hallelujah. இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து Now you சொல்லுங்க. have to tell your neighbor, Since you are going to recover, strengthen yourself in the Lord. Amen. Since Amen. you are going to recover, you have to strengthen yourself in the Lord. Amen. Amen. Hallelujah. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? திரும்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Again, you have to tell your neighbor, Strengthen yourself in the Lord. strengthen yourself in the Lord. Hallelujah. Hallelujah. சில நேரம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா யாருமே இல்ல என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லன்னு யாரோ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Sometimes you have felt like this anytime that there is nobody even to encourage me. என்ன விசாரிக்கிற கூட யாரும் இல்லன்னு. There is nobody to inquire me. The answer is nobody will be there. Amen. You need to strengthen Yourself. yourself. Hallelujah. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு நீ நல்லா வளர்ந்து பெருசாயிட்ட இனிமேல் நீயே உன்னை பலப்படுத்திக்கணும். This year the Lord wanted to tell you, you are already grown up, so you have to strengthen yourself. You are well matured in your spiritual walk. Amen. So you can strengthen yourself in the Lord. Hallelujah. Hallelujah. Amen. தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David strengthened himself in the Lord. ரெக்கவர் பண்ணணும்னு விரும்புறவங்க உங்களை திடப்படுத்திக்கணும். Those who wanted to recover or desire to recover, you have to strengthen yourself in the Lord. அடுத்ததாக செய்ய வேண்டியது The next thing you need to do is, verse 8ல சொல்லப்பட்டிருக்கு. it is recorded in verse number 8. தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டான். David inquired of the Lord. ஹalleluya. Hallelujah. ரெக்கவர் பண்ணணும்னு விரும்புறவங்க Those who desire to recover, கர்த்தரிடத்துல போய் கேட்கணும். you have to go to the Lord and ask him. தாவீது கேட்டாரு David asked him, நான் போகணுமா? can I go? நான் அதை பர்சியூ பண்ணணுமா? Shall I pursue? நான் அதை பிடிப்பேனா? Can I overtake them? ஹalleluya. Hallelujah. Amen.
கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது when you inquire of the Lord, அவர் கரெக்டான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுப்பார். the Lord will give you the correct counsel. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe that? ஹalleluya. Hallelujah. ஆமென். தாவீது போய் கேக்குறாரு ஆண்டவர்ட்ட நான் David is going to the Lord and asking him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கேட்டா அவர் பதில் சொல்லுவார். How many of you believe that when we ask the Lord, He will respond to us? பைபிள்ல He will போட்டு answer us. யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவர். The Bible records that He is great in counsel and mighty in work. ஆமென். Amen. கண்ணாடி தொலைச்ச சொன்னல அதே மாதிரி ஒரு நாள் வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன். Like I shared with you, I have lost my glasses. Like that, I lost one day my house keys. அதுல தான் மெயில் பாக்ஸ் கீ இருக்கு. The mailbox key is also in that. ஏதாவது செக் வந்து உள்ள ஸ்டக் ஆயிட்டா என்ன பண்றது? If some check comes there and got stuck, what can I do? அந்த கீக்காக ஜெபம் பண்ணேன். I was praying for that key. ரைட்? கீ 1 இயர் கழிச்சு கிடைச்சால என்ன பண்றது? If the key is available, God only after 1 year, what can I do? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். I was praying. நான் ஜெபம் பண்ணி உடனே இமிடியேட்டா வித்தின் a மினிட்குள்ள அது எங்க இருக்குன்றத ஆண்டவர் உணர்த்துறார். இந்த இடத்துல இருக்குன்னு உணர்த்துறார். Within a minute, the Lord was reminding me where that key is. ஆண்டவரே இது எங்க இருக்குன்னு கேக்குறேன். I was asking the Lord, Lord, where is the key? ஆண்டவர் கரெக்ட்டா ஒரு இடத்தை எனக்கு உணர்த்தினார். எங்க வீட்ல இருக்கிற இடம். The Lord is pointing me exactly a place where the key is. கரெக்ட்டா அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கு. The moment I go and saw there, the key was there. ஆண்டவரால சீக்கிரமும் பதில் தர முடியும். The Lord can answer you quickly. 1 இயர் கழிச்சும் பதில் தர முடியும். And also He can answer after a year. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ரெக்கவர் பண்ண விரும்புறவங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். Those who wanted to recover, you have to go and ask the Lord. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. This is very difficult question. ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாம் இழந்திருக்கும் போது போய் நான் பின் தொடரணுமான்னு கேட்டா ரொம்ப ஆர்டர் நோ சொல்லிட்டா என்ன பண்றது? See, it's a very difficult question because he lost his wife, his children, and now he is going asking the Lord, can I pursue? If the Lord answers to him, no, you cannot, what will happen to him? Amen. And Amen. also it looks like he's a crazy fellow, right? He lost wife and children. He's going and asking the Lord whether I can pursue. Amen. Amen. How David was able to ask like this? It shows 100% surrender to the Lord. If the Lord asks me to go, if the Lord tells me to go, I will go. If the Lord tells me don't go, I won't go. Amen. Amen. It's very difficult step, right? Yes. But he believed in God and he surrendered 100%. Whatever he is going to tell me, I am going to do. How many of you want to recover? Amen. Amen. God is expecting 100% surrender from you. Amen. God is expecting you to strengthen yourself in the Lord. Amen. Amen. இந்த கேள்வி கேட்கறக்கே நமக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். Even to ask this question to the Lord, we need courage. சில நேரம் நம்ம கேட்கல. Sometimes we ask this, right? ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா எனக்கு காண்பிங்க Lord, ஆண்டவரே. is this your will? Please show me. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே. Lord, I need a house. ஒரு வீடை பார்க்கறீங்க. You are going and looking a house. ரொம்ப பிடிச்சிருது. You like the house. ஆண்டவரே எனக்கு இந்த வீடு உம்முடைய சித்தமா இருந்தா கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. You are praying that, Lord, if it is your will, give me this house. அடுத்த ஜெபம் என்னவா இருக்கும்? What is the next prayer? எப்படியாவது இத கொடுத்துருங்க. Somehow you give me this, Lord. Amen. Hallelujah. ஏன் அப்படி கேக்குறோம்? Why we are asking like that? நோ சொல்லிட்டாருன்னா சைன் பண்ண முடியாது. If he says no, we cannot sign the contract. அதனால எப்படியாவது எஸ் சொல்லிட்டா நல்லா இருக்கும். So we ask him, somehow you tell yes, Lord. Many times we hesitate to surrender 100% to the Lord. But David surrendered 100% to the Lord. Amen. Amen. Whenever you surrender 100% to the Lord, definitely you will recover. Hallelujah. Hallelujah. The Lord will never give you the evil. The Lord will give you good all the time. How many of you believe that? Amen. Amen. So inquire the Lord. He inquired the Lord. He surrendered to 100% to the Lord. Amen. Amen. Hallelujah. Then the Lord answered him. He answered him, pursue, for you shall surely overtake them and without fail recover all. Amen. What you need to do the next step? You need to pursue. Hallelujah. Amen. Amen. Are you with me? Amen. சில நேரம் நம்ம கேட்போம், Sometimes we ask, ஆண்டவரே நான் போட்டுமா? can I go, Lord? போட்டுமா வேணாமா? Can I go or not? Amen. ஆண்டவர் போன்றாரு. The Lord is saying that go. இப்படி சொல்லுவீங்கன்னே நான் நினைக்கல. I never thought you will tell me like this. Amen. Hallelujah. நம்ம கேட்குறோம், We ask him, ஆனா செய்ய பயப்படுறோம். but we have fear to do what he is asking us to do. ஃபாலோ பண்ற பர்சியூ பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றோம்.
we hesitate to pursue. ஏமேன். இந்த போன வருஷத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம்னார். Last year the Lord gave me the promise, peace to you. உண்மையாவே அந்த வசனம் மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த எல்லாவற்றின் மத்தியிலும் கடந்து வருவது கஷ்டப்பட்டுப்போம். அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஒவ்வொரு மண்டே கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் அந்த ப்ராமிஸை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். See, if the Lord has not given that promise, it would have been very, very difficult. Every week on Monday conference prayer, we call to that promise and we pray. Hallelujah. Hallelujah. அவருடைய சமாதானத்தை கொடுத்து நடத்தி வந்தார். He gave us his peace and he led us. Amen. பாண்டட்ட நம்ம கேக்குறோம். When we ask the Lord, அவர் பின்தொடர சொல்லும்போது பின்தொடர வேண்டும். when he asks us to pursue, we have to pursue. இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் In midst of all these challenges, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். the Lord has helped him to get a baby. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, வனாந்திரத்தில் ஒரு பிள்ளை பெற்று எடுத்துருக்கோம். அது மாதிரி ஒரு பிள்ளையை தான் பெற்று எடுத்திருக்கிறோம். Texas ministry. Hallelujah. That's how sometimes people say that we have birth to a child in the wilderness. That's how we have taken a baby in Texas ministry this year. உங்களுக்குலாம் அது மாதிரி ஃபீலிங்கே இல்லையா? You don't have that feeling? ஏமா நாங்கள் வந்து மினிஸ்ட்ரியை வந்து ஒரு பேபி மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். We consider the ministry as a baby. ஒவ்வொரு ஏரியா வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி. If one area God has given, that is a baby for us. Hallelujah. நீங்கள் பேத்துக்கோங்க, நீங்கள் வளர்த்துக்கோங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு. Hallelujah. அந்த இந்த பிள்ளை பெத்தெடுப்பதில் உங்கள் பங்கும் இருக்கு. You also have a role for us to get this child. Amen. அக்டோபர் மாதம் டாலஸ்க்கு போயிட்டு வந்தோம். We went to Dallas in October. போகும்போதே ஆண்டர்கிட்ட கேட்டுட்டே போனோம், ஒன் டைம் கூட்டு போறீங்களா இல்லை திரும்ப போகணுமா? While going itself, we asked the Lord, is it only one time or we have to go again? கொஞ்ச காலமாவே நான் மினிஸ்ட்ரி டீம்ல இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஆண்டர் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரு, தேசத்தை நான் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். I was telling this to the ministry team all the time. The country is widely open before you. Amen. Amen. Hallelujah. The country is widely open before you. If you are willing, you will inherit. Amen. Hallelujah. அப்ப டாலஸ் குறித்து ஆண்டர் அக்டோபர் போயிட்டு வந்தோம். We went to Dallas in October and we came back. சில காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு அடையாளமாக காண்பித்தார். The Lord showed certain things as signs. ஆனா அதை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு பயம். But we have a fear. We had a fear to continuously do that ministry. அப்போ 2 மாசம் ஒரு ஜெபிக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டோம். நவம்பர் டிசம்பர் ஜெபிக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டோம். So we took 2 months, November and December, to pray. அப்போ ஜெபிக்கும்போது when we were praying, ஒரு பக்கம் ஆண்டவர் லீடிங் கொடுக்கறாரு. one side the Lord is leading us. ஆனா இன்னொரு சைடு ஒரு பயம் வருது. But the other side we have a fear. என்ன பயம் வருது? What kind of fear is coming? எப்படி இத செய்ய முடியும்? How could we do this? ஏன்னா நிறைய challenges இருக்கு. But there are many challenges. அப்ப ஆண்டவர்ட்ட போய் கேக்கும்போது Then we go to the Lord and ask him. ஆண்டவர் சில வசனங்களை கொடுத்து பேசினார். The Lord gave certain verses and spoke to us. Now after he speak all those things, now it's up to us to go or not. Amen. Amen. கஷ்டத்தை பார்த்து விட்டுறலாம். We can stop it looking at the difficulties. ஒரு இடத்துல போய் ஆரம்பிக்கிறதுனா ஈஸி கிடையாது. It is not an easy thing to start a ministry in a place. கெஸ்ட் ஸ்பீக்கரா போறது ஈஸி. It is easy to go as a guest speaker. நாமளே போய் ஒரு இடத்துல இருந்து துவங்கி பண்ணனும்னா ரொம்ப challenges இருக்கு. If we have to go and start a ministry and continuously do the ministry, it is not an easy thing. There are very difficult ஒரு நாள் challenges. கடைசி ஆண்டவர் சொன்னார், it's up to you. One day the Lord told me, it is up to you. I told you what to do, but hereafter it's up to you. If you want to do. Amen. ஆண்டவர் கடைசி அதான் சொன்னார், நீ கஷ்டப்பட்டுட்டு பயந்துட்டு கஷ்டப்பட்டு நீ செய்யாம விட்டுனா விட்டுரு. This is what the Lord told me at the last. If you have fear and if you don't want to do this because of the difficulties, you can stop it. ரைட். அதுக்கப்புறம் ஆண்டோட கிருபை சார்ந்து தான் இப்போ வந்து ஜனவரிலேருந்து அங்கே எவ்ரி மந்த் 4th ஃப்ரைடே ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டோட கிருபைனால முடிவு பண்ணியிருக்கிறோம். So based on the grace of the Lord, we have decided to do the ministry every 4th Friday in Dallas. Amen. Amen. கர்த்தர் பலன் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறோம். We believe the Lord will give us the strength. அவர் தொடங்கினார்னா அதை செய்யவும் அவர் பலன் கொடுப்பார். If he starts the ministry, he will give the strength to continuously do the ministry அப்ப also. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது So when the Lord is telling us about a thing, அதை நம்ம பர்சீவ் பண்ணாதான் ரெக்கவர் பண்ண முடியும். only if you pursue, we can recover it. சில நேரம் ஆண்டவர் நமக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லுவார். Sometimes the Lord will clearly tell you, நீ தொடர்ந்து பிடித்துக் கொள்வாய். you continuously go after it, you நீ will இத recover it. செய்யணும் நான் விரும்புகிறேன். He will tell that I desire that you should நீ do this. ரெக்கவர் பண்ணனும்னா நீ இத செய்யணும். If you want to recover, you have to do this. You have to pursue. After you received all the answers from the Lord, if you are not pursuing,
you cannot recover. Hallelujah. What you need to do? You need to pursue. Amen. It's not easy. It's difficult. When David lost everything, how he can pursue? But he asked the question, the Lord said, pursue. Amen. How many of you are asking some clarity from God? Amen. Hallelujah. Some of you already you received some clarity, but you are hesitating to implement that decision. Hallelujah. Hallelujah. God wants to tell you, pursue. Then only you can recover. Amen. Hallelujah. நீங்க தொடர்ந்து போகாம எப்படி நான் போவேன் எப்படி செய்வேன் அப்படியே இருந்துட்டே இருந்தா தாவீது ரெக்கவர் பண்ணிருக்கவே முடியாது. If you are not pursuing and if you are asking continuously, how can I go? How can I pursue? David would not have recovered all of சொல்ல that. நீ பின் தொடர்ந்து போ. The Lord is telling you, pursue அப்பதான் நீ them. சகலத்தை திருப்பிக் கொள்வாய். Then you can overtake them and recover all. எத்தனை பேர் பர்சூ பண்ண விரும்புறீங்க? How many of you want to pursue? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, never give up. never give up. Amen. Amen. யாராவது ஏதாவது பேப்பர்ல ஃபெயிலே ஆயிட்டு ஸ்டடீஸை பாதியில நிறுத்தினீங்கன்னா கண்டினியூ இட். If somebody stopped your studies because you failed a paper, the Lord is telling you have to continue. You pursue it, you will recover. Amen. Hallelujah. Amen. 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 தாவீது கேட்டாரு, David asked the Lord. ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. The Lord answered him. நெக்ஸ்ட் verse. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேருடன் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். Verse number 9 and 10 says that, so David went, and he and the 600 men who were with him, and came to the brook Besor, where those stayed who were left behind. Okay, but David pursued, he and 400 men, for 200 stayed behind, who were so weary that they could not cross the brook Besor. Okay, totally how many people? 400? Oh my goodness. 600. Total people. You studied BSc Math? Thank God. Not only you did the mistake, many of them. Okay, எத்தனை பேர் மொத்தம் கிளம்புனாங்க? 600. Okay, how many stopped? 200. How many percentage? 33.33. Very good. 1/3, it's gone. மூணுல ஒன்று போயிடுச்சு. 1/3 of the people lost. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. Now only 2/3 are left. இப்போ இந்த 2 பங்கு வச்சு போறதா இல்லையா? Only 2 part out of the 100%, 33 point something gone. 1/3 is gone. Now David has to decide whether he has to pursue with Or not. remaining or not, because he does not have any idea when the rest will stop. Amen. Yes. பேசோர் ஆற்றண்டைன்னு ஒன்றுல நின்றுட்டாங்க. They were stopped at brook Besor. Amen. நம்மள நிக்க வைக்கிறதுக்குனே ஒரு ஆறு இருக்கும். There is a river waiting for us to be stopped. Hallelujah. Hallelujah. Amen. ஒரு 200 பேர் நின்னுட்டான். 200 people stopped there. மீதி 400 பேர்ல எவ்வளவு பேர் முடிவு வரைக்கும் வருவாங்கன்னு தெரியாது. Out of the remaining 400, how many will come till the end? We do not know. கரெக்ட்டா? சில நேரம் Understand? நம்பிக்கை இல்லாம தான் இருக்கும், அதன் மத்தியில நம்ம தொடரணும். Sometimes we may not even have hope, but in midst of the hopeless situation, Okay. we have to pursue. Quickly tell me, which is easy, giving up or not giving up? Giving up is easy. Amen. Amen. For the 200 people, that was an easy step to stop in the river Besor. Besor, right? Amen. Amen. Hallelujah. But David decided to pursue. Pursue. It doesn't matter who is coming with me or not. All the matter is I am going to recover. Amen. Because he has promised me that you will recover all. Hallelujah. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? Amen. Amen. எது யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க பின் தொடர்ந்து போனாதான் உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். Whoever is coming with you or not, you have to pursue, then only you can recover all. Amen. You cannot go and complain the Lord, they all stopped. How can I go? The Lord will tell you, I asked you to pursue. I told you to pursue. It doesn't matter who is coming or not. You need to pursue. Because the promise is given to you only. Amen. தூங்குறீங்களா? Are you sleeping?
தூங்காதவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who are not sleeping, say amen. 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 நீங்க நல்லா உற்சாகமா இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். If you are energetic, we can finish it quickly. ஹalleluya. எத்தனை பேர் ரெக்கவர் பண்ண How விரும்புறீங்க? many of you want to recover? நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. I want to recover. Raise your hand and say, I want to recover. நல்லா கவனிங்க. Listen carefully. ரெக்கவர் பண்ணணும்னு விரும்புறவங்களுக்கு Those who desire to recover, டிஸ்கரேஜ்மென்ட் வரும். there will be discouragements. Whenever you are having discouragement, that means you are going to recover. That's why the enemy wants to stop you. Amen. Enemy knows if this guy continue, he will recover. Amen. Hallelujah. So somehow the enemy will try to stop you. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? எத்தனை பேர் இன்னைக்கு சோர்வுல இருக்கீங்க? How many of you are in discouragement today? Amen. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்ல The விரும்புறார். Lord wanted to look at you and நீ tell. ரெக்கவர் பண்ண போற அதனால தான் உனக்கு ஒரு சோர்வு வருது. Because you are going to recover, that's the reason you are going through discouragement. ஹalleluya. தாவீது எல்லாவற்றின் மத்தியிலும் தொடர்ந்து போனார். In midst of all these challenges, David continued. Hallelujah. No idea how he is going to recover. But he just started his journey. Because he was holding on to the promise of God. Amen. Amen. Bible says, because he continued his journey after 200 people left, then only he found the Egyptian who was left out in that place To die. Amen. Amen. Bible says that man, the young man was left out by his master 3 days before. He did not eat, drink 3 days. Amen. Hallelujah. If you pursue, you will see the favor of God. Amen. Hallelujah. David pursued, he saw the favor of God. Amen. Hallelujah. புரியுதுங்களா? You understand? எத்தனை பேர் give up பண்றதுக்கு ரெடியா How many of you are ready to give up? போதும் இனிமேல் என்னால முடியாது. It's more than enough. I can't continue anymore. Amen. Amen. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். Many times I have told you. Throne of Grace Ministry ஆரம்பிச்ச புதுசுல When we started Throne of Grace Ministries, நாங்க அந்த promise verse ஒவ்வொரு மாசமும் promise verse அனுப்புவோம். every month we'll send the promise verse. அந்த promise verseல In that promise verse, அந்த flyerல நான் எப்பவுமே வந்து never give up ன்ற ஒரு வார்த்தையை போடுவேன். I always add this word, never give up, into that இப்போ promise கூட verse. நியூஸ்லெட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த events பேஜ்ல அந்த never give up இருக்கும். Even now, if you look at the newsletter in the events page, you will see that never give up. Amen. நான் என்னைக்கு அந்த வார்த்தையை போட்டனோ When I started putting that word, அன்னையில இருந்து give up பண்ற மாதிரி தான் நிறைய இருக்கும். on that day onwards, the situation is like that. I have to give up. Amen. Hallelujah. Hallelujah. Now I couldn't remove that word also. It's kind of stuck in between two. Amen. Amen. Every time, one time I thought, hereafter I don't want to put that word on that page. But every time somehow God will tell me, don't take it out. Amen. Don't take it out. Amen. You should not give up. Amen. Parala, media team is working. Reason. Immediately they put it. But they put it December 2021. போட்டது போட்ட January 2022 போட்டுக்கலாம்ல. Amen. Anyway, it's coming all the way the 13 வருஷமா அது வந்துட்டு இருக்கு. All the 13 years it is continuing. ஆனா ஈஸி இல்ல. நான் யாரெல்லாம் அந்த never give up சொல்றோமோ அவங்களுக்கு தான் give up பண்ற மாதிரி இருக்கு. It's that not easy. Whoever is claiming that never give up, for them they have a situation as if they have to give up. Pastor, அதுக்கு தான் நாங்க அந்த வார்த்தையே சொல்றது இல்ல. That's the reason we don't tell that word, Pastor. Amen. Don't give up. Pursue, you will recover. Amen. 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 ஒரு செத்து போறவன் 3 நாளா தண்ணி சாப்பிடாம இல்ல தண்ணி குடிக்காம சோறு சாப்பிடாம சாக போறவன் மூலமா ஒரு ஃபேவர் வருது. See, they received a favor by a man who is about to die. 3 days he didn't eat anything, he didn't drink Amen. anything. God can help you to pursue through anyone. Amen. 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 When God gives you favor, doesn't matter. God can use a foreigner, stranger to give you a favor. Amen. Amen. Do you believe that? Amen. Amen. You will think the favor will come through this person, but God can give you a dying person. Through that person, you can see the favor of God. David found the favor of God through that person. Amen. Amen. They inquired, who are you? Then he told all the story. He said, my master left me
because I was sick. 3 Amen. days. Hallelujah. God ordained this person. God ordained this person to fall in sick so that he can help David. That person took David to that enemy's camp. You all know the story, right? Yes. Amen. Amen. Hallelujah. How many of you know this story? Bible says later on David recovered All. David recovered Recovered all. all. ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். As per what the Lord said, David recovered all. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வீங்கன்னு How many விசுவாசிக்கிறீங்க? of you believe that you will recover? Today make a decision. I will pursue. Amen. Amen. Continue your prayer. You need to pray continuously until you receive it. ஜெபத்தை கூட தொடர்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் சில நேரம் தெரியுமா? It's very difficult even to continually pray. Hallelujah. Hallelujah. சில நேரம் சொல்லுவாங்க நான் கேட்டாலே நடக்காது. Sometimes you say like this, if I ask something, it will never happen. It's a lie of the enemy. You ask, Bible says, ask and you shall receive. See. Amen. Without giving up, you need to pray. Amen. இடைவிடாமல் தளர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. Bible records that without giving up, we have to continuously pray. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? இரண்டாவதாக, Secondly, you need to recover your relationship. Amen. amen. Hallelujah. Bible talks about the prodigal son. Bible says he lost the relationship with his father. Amen. Amen. Hallelujah. அவன் வந்து தகப்பனோடு இருந்த ஒரு உறவை அவன் இழந்து போனான். He lost the relationship with his father. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வெகு தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டானாம். Bible records that he went far away country. தகப்பனுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். He separated his portion from the father's property and he left. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு லூக் சாப்டர் 15:13ல அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி இழந்தானாம். In Luke 15, it records that he lost all the property he received from his father. Yes. அப்பாட்ட வாங்குனது எல்லாம் இழந்துட்டான். Whatever he received from his father, he lost everything. 15:14ல பாத்தீங்கன்னா If you go to Luke 15:14 says, அந்த சமயத்துல தேசத்துல பஞ்சம் வந்தது. at that time there was great famine in the land. ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். Already he lost everything he had. இப்ப தேசத்துல பஞ்சமும் வந்துருச்சு. Now he also have famine. அது it represents losing the favor of God also. Amen. Amen. When you go away from your father, not only losing the properties of the father, you will lose the favor of father also. Amen. 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 Hallelujah. He lost. அதனால தான் நம்ம தகப்பனை விட்டு தூரமா போக கூடாது. That's the reason we should not go away from our father. நம்முடைய பரம தகப்பனை விட்டு தூரமா போக கூடாது. We should not go away from our heavenly father. இந்த மனுஷன் அதையும் இழந்தான். This man lost that also. Luke chapter 15:16ல சொல்லப்பட்டிருக்கு he lost the food also. See, Luke 15:16 records that he lost the food also. Amen. He lost the property, he lost the favor, he lost the food. The basic needs also he lost. Amen. 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 You may lose the property. If you lose the food also, what you will do? Are you with me? Amen. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? How many of you attended? Amen. சீக்கிரம் முடிச்சிடலாம். Quickly we'll finish. Hallelujah. இவன் எல்லாவற்றையும் இழந்தான். He lost everything. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு Bible records that இவனுக்கு வந்து அது இழந்த உடனே after he lost all these things, அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். at that time only he started thinking. 15:17ல சொல்லப்பட்டிருக்கு Verse number 17 in chapter 15 it says, அவனுக்கு புத்தி தெளிந்ததாம். it says that he came to himself. ஹalleluya. அப்பதான் புரிய ஆரம்பிக்குது At இவனுக்கு. that time only he started to understand. சரி இப்போ நீங்க எனக்கு ஒன்னு சொல்லுங்க. இப்போ இந்த லாசஸ்லாம் யார் அனுமதித்தது? Now you have to tell me one thing. Who allowed these losses? Okay, he went away. But I think God allowed Him to all these losses. ஆண்டவர் வந்து அவன் தூரமா போனானே ஒவ்வொன்றா எடுத்துட்டார். Because he left away from his father, the Lord removed one by one from his life. சரி அவன் ப்ராப்பர்ட்டி அவன் லூஸ் பண்ணான். The property he lost. அப்ப தேசத்துல பஞ்சம் வராம வச்சிருக்கலாம்ல ஆண்டவர். The Lord would have protected not to have a famine in the land. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான். He went for a work to a place. நல்ல highly qualified job, right? Taking care of the Swines. swine. But that master
did not give that food also. Amen. Hallelujah. Sometimes God will allow you to go through some losses Amen. to bring you back to the Father's relationship. Yes. Amen. Amen. நம்ம எல்லா நேரம் இழந்துட்டா என்ன சொல்லுவோம்? சத்ரு தூக்கிட்டு போயிட்டான், அமலேக்கர் வந்துட்டான். Every time when we lose something, we'll say that the enemy took it away, the Amalekites came and took it away. இவனுக்கு மட்டும் எல்லாம் இருந்துட்டே இருந்திருந்தா என்ன இருக்கும்? If this guy had everything in his life, what would have happened? புத்தியே தெளிஞ்சிருக்காது. He would have never come to himself. கரெக்ட்டா? Right? Amen. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து Now you சொல்லுங்க. have to tell your neighbor, ஆண்டவரே எடுக்கறார். the Lord himself is taking. தூங்குறவங்கள எழுப்பி சொல்லுங்க Now பரவாயில்லை. those who are sleeping, you wake them up and tell this. சொல்லுங்க ஆண்டவரே சில காரியத்தை எடுக்கறார். The Lord himself is taking certain things away. சொன்னீங்களா இல்லையா? Did you tell that or not? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Now you have to tell the neighbor. இப்போ சொல்லுங்க எதுக்கு எடுக்கறார்னா Now you have to tell this why he is taking. உன் புத்தி தெளியணும். Because you have to come to yourself. Amen. எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளாட்ட நம்ம லைஃபை தான் வாழ்ந்துட்டே இருப்போம். If everything is abundantly given to us, we'll continue to live our own life. இவன் என்னைக்காவது யோசிச்சிருப்பான் அப்பா வீட்டை? He would have never thought about his father's house, right? Yes, forget that old man. அப்படிதானே சொல்லியிருப்பான். He would have told like that, right? Right? Yes or no? Yes. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய அட்டென்ஷன் அவர் பக்கம் திருப்புறதுக்கு நம்மகிட்ட இருந்து சில காரியத்தை எடுத்துருவார். Sometimes the Lord, to bring our attention to him, he may remove certain things from our life. Amen. நமக்கு புத்தி தெளிய வைக்கணும்னு எடுப்பார். For us to come to him ourselves, the Lord will take something away. பாஸ்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க நல்லாவே இல்லை. Pastor, don't tell all these things, it's not good. திரும்ப கொடுப்பார்னா மட்டும் நல்லா இருக்கு. If he gives back, then you like it. சும்மா கொடுத்துட்டே இருப்பாரா? Will he give freely for everything? Amen. Right? Yes. Yes. கொடுக்க மாட்டார். He will not give. சில பிள்ளைங்க இருக்கும் தெரியுமா? Some children you have. I don't know about Augustine. Okay. That child will be in New Jersey or New York. Dad, can you please put some money in my account? Okay, $500. Okay, go. Within 10 days, I need some more money, Dad. Can you please put $1,000? Right? I was like that, not Augustine. Huh? Maybe Agnes? No, me, I was like that. Hallelujah. Right? That the son doesn't want to come back, but the son wants everything. Where I am, everything has to come. I don't want to go there. I don't want to come there. Sorry. Right? அப்படிதானே இருக்காங்க சில பிள்ளைங்க. That's how some children are. என்னாலாம் வர முடியாது. I cannot come there. நீங்க பணத்தை போடுங்க. You put the money. You transfer the money. பணத்தை அனுப்புங்க. You transfer the money to me. ரைட்டா இல்லையா? Right? சில நேரம் நம்ம ஹெவன்லி ஃபாதர்ட்ட இப்படி தான் டிமாண்ட் பண்றோம். That's how we are demanding our heavenly Father many I times. want to recover. I want to get this. I need this. I need that. But don't ask me to Come to you. do anything. Come to you. No. Don't talk about that. But I need blessing. I need this. I want to recover. Amen. Without coming back to Father, you cannot recover all. Amen. 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 யாரோட இருக்கணும்? To whom we have to be? பன்னியோட தான் இருக்கணும். We have to be. Then you have to live with swines only. அந்த ஃபுட் கூட கிடைக்காது. And you won't even get that food. Are you with me? 2022ல டிசைட் பண்ணணும் நான் எங்க அப்பா கிட்ட போகணும். You have to make a decision in 2022 that I will go closer to my father. அடுத்த வசனம் பாருங்க. Look at the next verse. சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானோ பசியினால் சாகிறேன். இப்பதான் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனே நல்லா இருக்கான், நான் இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? செத்துட்டு இருக்கேன். எதுல சாகுறேன்? பசியில. அப்ப பஞ்சம் வரலன்னா இந்த பசி தெரிஞ்சிருக்குமா? See, verse number 17 says, but when he came to himself, he said, how many of my father's hired servants have bread enough and to spare, and I perish with hunger? Hallelujah. Now he is saying that I am dying in hunger, and he is thinking about his father's house and the servants there. Unless the famine comes, he would have never thought about this. What is that meaning? His condition is worse than the servant. வேலைக்காரங்களை விட மோசமான நிலைமையில வந்துட்டான்.
So his condition and his situation is much worse than the servant in his father's place. Hallelujah. Next verse. Verse number 18 says, I will arise and go to I my will father. arise and go to my father. He decided. If you want to recover, you need to make a Decision. right decision, good decision. What is the decision? I will Go to my father. arise and Go to my go father. to my father and will say to him, Father, I have sinned against heaven and Before you. before you. Amen. Hallelujah. I will arise. Arise. How many of you want to say that I will arise? Amen. அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நின்னு சொல்லுங்களா I will arise. You can stand and tell, I will arise. எல்லாரும் Everyone. அப்பதான் தூக்கம் போகும். Then only your sleepiness will go. எந்திரிச்சிங்களா? Did you stand up? எந்த இடத்தை விட்டு எந்திரிக்கணும்? From which place you have to stand up? From which place you have to arise? From the swine. The place where full of Swines. swine, full of hunger. எங்க பசி இருக்கோ அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். Where you have the hunger, you have to get up from that place. மோசமான இடத்திலிருந்து திரும்ப தகப்பன் இடத்துல வரணும். You have to come back from the worst place to the father's place. Amen. He decided to go to Father. இந்த வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் பரம தகப்பன் இடத்துல நான் கிட்ட போகணும். This year we have to make a decision. I will go to my heavenly father. Amen. போய் நான் எங்க அப்பாட்ட இதெல்லாம் சொல்லுவேன்றான். I will go to my father and I will tell all these things. Next verse பாருங்க. Verse 19. Verse 19 says, and I am no longer worthy to be called your son. Make me like one of your hired servants. What it shows? Reconciliation. எங்க அப்பாட்ட போய் நான் என்ன பண்ணுவேன்? ஒப்புரவாவேன். What it means is, I will go to my father and I will reconcile. Amen. Without அந்த ஒப்புரவாதல் இல்லாம ரெக்கவர் பண்ண முடியாது. Without reconciliation, we cannot recover. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? முதலாவது தகப்பனோட ஒப்புரவாகணும். First, we have to reconcile with our heavenly father. அதுதான் ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ரினியூ பண்றது. That only can renew our relationship with father. நீங்க உட்காருங்க. Now you can sit. அவன் சொன்னா He said, கூலிக்காரர்ல ஒருத்தனா வச்சுக்கிடும். you make me like one of your hired servants. அடுத்த வசனம் பாருங்க. Verse number 20 says, இந்த தகப்பன் அவன் போனானா, எழுந்து புறப்பட்டு போனானா, and he arose and came to his father. தூரத்துல பாக்கும்போது When he was still a great way off, அவங்க அப்பா என்ன செஞ்சாராம்? what did his father do? Ran and fell on his neck and kissed him. His father had compassion, ran and fell on his neck and kissed him. Father was waiting for him, but father did not go to him. Amen. Amen. Father was waiting for him, but father did not send any servants to search for him. Do you understand? Amen. Sometimes God will wait for us to go back to him. Amen. Amen. Hallelujah. Then Hallelujah. only you can see the love of God. Amen. After he went there, then only he saw that father also was waiting. Amen. Amen. சில நேரம் அப்பா ஆள்லாம் அனுப்பி விட மாட்டார். Sometimes father will not send messenger to you. அப்ப என்ன மைண்ட் செட்டப்ல அப்பா இருந்திருப்பாரு? What kind of mindset the father is having? அவன் வந்தானா பாத்துக்கலாம். If he comes, then I will go. Amen. Amen. நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து Now சொல்லுங்க. you have to tell your neighbor, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. your father is waiting for you. நம்ம என்ன நினைப்போம்? What we are thinking? என்ன தேடி வந்தாரா? Did he come after me? ஒரு பிள்ளை தான் என்ன? I am the only son. போனா ஒளிஞ்சு போறான்னு விட்டுட்டாரு. When I went away, he left me as if I let him go. சில நேரம் ஆண்டவர் தேடி வர மாட்டார். Sometimes the Lord will not come seeking you. சில நேரம் தேடி வருவார். Sometimes he will seek you. சில நேரம் வரட்டும். Sometimes he will say, let him come. அவன் தானே போனா? He himself went away. நானா அனுப்பிச்சேன்? Did I send him away? அவன் தானே போனா? He himself went away. அவனே வரட்டும். Let him come back. Amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, எழுந்து புறப்படு. arise and go. Arise and go. அப்படி போயிடாதீங்க. Don't go out. Don't arise and go. Amen. Go to your father. Amen. Amen. The Lord wants to renew your relationship. Amen. God needs your love. Amen. He is waiting for you, but Amen. he will not come back to you. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. Those time is gone. ஒரு சின்ன பிள்ளை தொலைஞ்சா தேடி தேடி போலாம். If a small baby is lost, then the father will search for the baby. கரெக்ட்டா இல்லையா? Right? Amen. Amen. பைபிள் அதுக்கு இருக்கு, தேடி வந்தார். Bible also has verses to say that he seek after you. ஆனா சும்மாவே தேடி வந்துட்டு இருக்க But மாட்டார். he will not come always seeking இந்த you. அப்பா தேடி போல.
This father did not go ஆனா searching for காத்துக்கிட்டே him, இருந்தார். but he was waiting for அவன் him. வந்த உடனே The moment he saw his son coming, அவனுக்கு அன்பை கொடுத்தார். he shared his love. He recovered father's love. Amen. Bible says they started to rejoice. Rejoice. He recovered the joy. He recovered the relationship. Amen. Amen. Bible says the Lord and the father told, my son Was lost. lost, back. found. He thought, I am going to tell my father, consider me at least one of your Servants. servant. But father's heart was completely different. Hey, you are my son. Hallelujah. Amen. அவன் நினைத்ததுக்கு அதிகமான ஒரு உரிமையை கொடுத்தார். The father gave him the authority more than what he thought. Amen. சன்னு சொன்னாரு, அவனுக்கு வேண்டிய எல்லா புது Dress கொடுத்தார், எல்லா அத்தாரிட்டி He கொடுத்தார். said that he is my son and he gave new dress and new authority. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். He recovered all of them. இழந்தது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். Whatever he lost, he recovered all of them. அவனுக்கு முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய blessing என்ன தெரியுமா? குமாரன் என்கிற அந்த அங்கீகாரம், சன் என்கிற அங்கீகாரம். What is the great blessing he got first is his recognition as a son. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். the Lord is waiting for you? எத்தனை பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்திருக்கிறீங்க? How many of you lost that relationship? Amen. சில ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, பெயின்ஃபுல். It's not easy when your relationship breaks up. It's ஒரு very ஃப்ரெண்ட் painful. ரெண்டு ஃப்ரெண்ட் பிரிஞ்சிட்டாங்கன்னா ஈஸி கிடையாது, ரைட்? If there are two friends and they separated, it's very hard for them. Amen. அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப ரெஸ்டோர் ஆகும்போது எப்படி இருக்கும்? ஒரு When the பெரிய joy. relationship restores again, there will be great நான் joy. விசுவாசிக்கிறேன். I believe that not only the relationship with your heavenly Father, and also God will recover some worldly relationship also. Amen. Maybe your family relationship or friends, God will recover that also. Amen. Amen. சிலரோட சில ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருக்கலாம், ஒரு பேரண்ட்ஸ்க்கும் சைல்டுக்கும். Maybe it's between your son and the father, or son and mother, or daughter and mother, or daughter-in-laws, in-laws. God can restore. Amen. Hallelujah. God will help you to recover. Amen. ஆனா நீங்க முதல்ல heavenly father-ஓட ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணீங்கன்னா மற்றதெல்லாம் சரியாயிடும். First, you have to set right the relationship with the Heavenly Father, then all these relationship will be set right. உங்க எல்லாருக்காகவும் மூன்றாவது பாயிண்ட்டை விட்டு ரெண்டு பாயிண்டோட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். So we are going to surrender with the 2 points and we are going to pray.